கள்ளச்சாராய மரணம் குறித்து விவாதிக்கணும் பேரவையில் அப்படின்ற எண்ணம் அதிமுகவுக்கு இருக்கா? எதிர்க்கட்சியை விவாதத்திற்கு அனுமதிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆளும் தரப்புக்கு இருக்கா? என்ன இந்த நிகழ்வுகள்ல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது? இல்லை, இந்த அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை பற்றி இப்போ 4 பேரும் பேசினாங்க. ஸோ இதுலேருந்து அசம்பிளி ரெக்கார்ட்ஸில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி எடுத்திருக்கலான்னு தான் என்னுடைய கருத்து. தவற விட்டுருச்சா? அந்த வாய்ப்பை விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பதிவு பண்ணுறது எதிர்காலத்துலேயும் என்ன அவங்க வச்சாங்க அசம்பிளிலன்றது மக்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ தெருவில் பேசுகிறதுலாம் அப்படியே போயிடாது இன்னைக்கு. ஆனால் அசம்பிளியில் ரெக்கார்ட்ஸ் அப்படியே இருக்கும். அதனால் பண்ணியிருக்கலாம் என்பது என்னோட கருத்து. பட் உங்கள் தலைப்பு என்னென்னா, இவங்க உண்ணாவிரதம் திமுக கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடியாக நீங்கள் கேட்குறீங்க. உண்மையிலேயே கள்ளக்குறிச்சி மரணங்கள், இந்த விஷசாராய மரணங்கள் திமுக அரசுக்கு ஒரு கரும்புள்ளி அது சந்தேகமே வேண்டாம். கீழ் லெவலில் போலீஸும் வருவாய்த்துறையும் அவ்வளோ ஊழலாக இருக்காங்க. இன்றைக்கும் ஊழலாக இருக்காங்க. அது என்றைக்குமே ஊழலாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஏற்கனவே இருந்திருக்காங்க, இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மளுடைய அடிப்படை என்னென்னா, இந்த மாதிரி சமயத்தில் ஒரு கட்சி என்ன மாதிரி, ஒரு ஆட்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? ஒரு விசாரணை கமிஷன் போடுவாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் நஷ்டஈடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ரெகுலராக, அதான் இம்மிடியேட்டாக அது எடுக்கிற ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். இப்போ நீட் முறையீடுகள் இவ்வளோ வந்திருக்கு, உடனே சிபிஐ என்கொயரி, உடனே ஒரு குழு போட்டு என்கொயரி பண்ணுறது, ஒரு ஆர்டினன்ஸை போட்டு விசாரிக்கிறது, அதுக்கு தண்டனை கொடுக்கறது, எப்படி அவங்க எடுக்கிறாங்க? அந்த மாதிரி தான் நம்ம மோடியை ரிசைன் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா? நடக்காது. ஸ்டாலினை ரிசைன் பண்ணுன்னா இதுக்கு அவர் பண்ணக்கூடிய வாய்ப்பில்லை. அப்படி கள்ளச்சாராய மரணத்துக்கு ஸ்டாலின் ரிசைன் பண்ணுறதுன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும், அஸ்ஸாம்லையும் குஜராத்லையும் வருஷத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் மாறிட்டே இருப்பார். ஏன்னா அங்கெல்லாம் 100, 150, 200 நடந்துட்டு இருக்காங்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, சிபிஐ கிட்டாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க அதிமுக. சிபிஐ கிட்ட எந்த கவர்மெண்ட் கொடுக்காது சார், தானா கொடுக்காது. அதிமுக கவர்மெண்ட் கொடுத்ததா? பொள்ளாச்சி ஸ்கேண்டல் கொடுத்தாங்களா? ஹைகோர்ட் சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸ்டெர்லைட் கேஸ் கொடுத்தாங்களா? ஹைகோர்ட் சொல்லி தான் கொடுத்தாங்க. கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, திமுக கவர்மெண்ட்டுக்கு எந்த நெருக்கடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க யூஷுவல் கோர்ஸில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை எடுத்திருக்காங்க. இனிமேல் திமுகவுக்கு நெருக்கடி யாராவது கொடுக்க முடியும்னா அது ஹைகோர்ட் தான் கொடுக்க முடியும். ஹைகோர்ட்டில் சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு நெருக்கடியாக மாறும். பழனிசாமி அவர்கள் சொல்லி சிபிஐ விசாரணைக்கு இந்த கவர்மெண்ட் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் பொலிட்டிக்கலாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. 40க்கு 40 வின் பண்ணிட்டு அடுத்த விக்கிரவாண்டியிலையும் வின் பண்ற வாய்ப்பை வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அவங்க போயிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆனாலும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு, உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறாரு. அது கரெக்ட் சார், ஒரு எதிர்கட்சின்ற முறையில் அதை பண்றாரு சார். பட் அவரை பொறுத்த மட்டும் அவர் 40க்கு 40 இடங்களையும் தோல்வி அடைஞ்சாரு. நாகர்கோவிலில் 4ஆவதா வந்தாரு, திருநெல்வேலியில் 3ஆவதா வந்தாரு, ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனாரு, தினகரனுக்கு பின்னாடி போனார். ஒரு ரெட்டையிலை தினகரன் ஓபிஎஸ் ஒரே ஆள் சொல்ற ஒரு கட்சி, ஓபிஎஸ்க்கு பின்னாடி நீங்கள் ஓட்டு வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ தொண்டர்கள் மத்தியில் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது சரி கட்டி இருப்பாரு. கடல்ல தவிக்கிறவனுக்கு ஒரு துண்டு கிடைச்சா எப்படியோ அந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் மூலம் ஏடிஎம்கே நினைப்பாங்க மனசுக்குள்ள, நம்ம கள்ளக்குறிச்சியில போட்டி போட்டுருக்கணும். ஆக்சுவலா ஒரு எதிர்கட்சி போட்டி போட்டுருக்கணும், விக்கிரவாண்டியில போட்டி போட்டுருக்கணும். ஏன்னா போட்டி போட்டிருந்தீங்கன்னா இந்த துன்பியல் சம்பவம் நடக்கும் நமக்கு தெரியாது. அதனால நீங்க போட்டி போட்டிருந்தீங்கன்னா அது சீனே வேற மாதிரி போயிருக்கும். அப்படி நீங்க போட்டி போட்டிருந்தீங்கன்னா நடக்காத இருந்தா கூட திமுக கவர்மெண்ட்டுடைய ஷார்ட் கமிங்ஸ் இருக்குல்ல, அதை பற்றின விமர்சனங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் தெருத்துறோம் மக்கள்கிட்ட. ஒரு எதிர்கட்சியோட பணி என்னவா சார் இருக்க முடியும்? கிடைக்கிற முதல் ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்தர்ப்பத்தில் மக்கள்கிட்ட நீங்கள் போகணும். இல்லைங்க ஆளுங்கட்சி ரொம்ப அது பண்ணுவோம்னா எமர்ஜென்சியில் எவ்வளோ அடக்கமையை சந்திச்சாங்க எதிர்கட்சிகள்லாம். அதையும் தாண்டி தானே ஒரு இயக்கம் வந்தது ஆக்சுவலாக மேலே. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் ஒரு எதிர்கட்சிகள் வர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது நீங்கள் விக்கிரவாண்டியில் தெருத்துறோ போயிட்டு திமுக கவர்மெண்ட்டை பற்றின உங்கள் விமர்சனத்தை வச்சிங்கன்னா 26 நோக்கி போகும்போது அது ஒரு ஆரம்பமாக இருக்கும். வெற்றியோ தோல்வியோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் புறக்கணிச்சது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பிளண்டர்னு என்னோட அபிப்பிராயம். அது தவறான ஒரு அணுகுமுறைன்னு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆளுங்கட்சியை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதா ஒரு எதிர்கட்சியோட கடமை. அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்களா அதையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, பட்டி ஃபார்முலா பண்ணாங்களா அதையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த பை எலெக்ஷன்ல நீங்க தோத்தா கூட மக்கள் இது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி தான் அந்த விமர்சனங்கள் இருந்துச்சு இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடல விமர்சனங்கள், ஒரு இது விமர்சனங்கள் இருக்கு. இதெல்லாம் இப்ப சரி கட்டிட்டாரான்னு கேக்குறேன். இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் மூலமா அந்த பொறுமல் ஏடிஎம் கேட்ட இருக்கு சார். ஏடிஎம் கே தொண்டர்கள்ட்ட அந்த பொறுமல் இருக்கு. நம்ம கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு பொறுமல் இன்னும் இருக்கு. அது இவங்க எல்லாம் சேர்ந்தா ஒற்றுமையா வலிமையா வரும்னு அவங்க நம்புறாங்க. அது ஒரு பக்கம் ஒரு குழு ஒர்க் பண்ணிட்டு இருக்க வச்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு முடியாதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வருத்தம் இருக்கு, ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு இந்த வருத்தம் இருக்கு. இவர் எதிர்கட்சின்ற முறையில் சட்டசபைக்குள்ள பண்ணலைன்னா கூட சட்டசபைக்கு வெளியில சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறார்.
ஓகே அவர் முயற்சி பண்ணுறாரு வச்சுக்கோங்க, அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு எதிர்க்கட்சின்ற முறையில் சிபிஐ இன்கொயரி கேட்கறதோ ஸ்டாலின் ரிசைன் பண்ண சொல்றதோ அது அவருடைய விஷயம். அதெல்லாம் அவர் பண்றாரு. அதுல எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி பெறலன்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவர் முயற்சி எடுத்திருக்காரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது எடுக்க வேண்டிய முயற்சி எடுத்திருக்காரு, அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் அசம்பிளியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பிஹேவ் பண்ணி கொஞ்சம் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கலாம். பதிவு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். விக்ரவாண்டியில் போட்டி போட்டிருந்தா திமுக கவர்மெண்ட்டை பற்றி உங்க விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க பயந்துட்டீங்கன்ற ஒரு விமர்சனத்தை வந்து மற்றவங்க வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நீங்க வழி கொடுத்துட்டீங்க இல்லையா.